இந்த அரவிந்தருடைய வாழ்க்கையின் தொடக்கமே ஒரு 20-22 வயதிற்குள்ளேயே இறைவன் தன்னுடைய முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வான். பொருளாதார ரீதியாகவோ வேறு எதற்காகவோ நாம் உடலழிப்பு செய்தோ எது செய்தோ பயந்து அஞ்சி ஒரு நாளாந்தர வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை நாம் இறைவனிடம் ஒப்பு கொடுத்தால் போதுமானது என்கிற ஒரு தெளிவு அவருக்கு வரும்படியான ஒரு சந்தர்ப்பம் அவருடைய இளம் வயதில் நிகழ்ந்தது. அதுதான் அவருடைய மனமாற்றத்திற்கு காரணம். அவர் வருகிறார். அவருடைய தாய் கிருஷ்ண தன்ராஜ் என்கிற அவருடைய தந்தை அவர்கள் சிறு வயதிலேயே வெளிநாட்டிற்கு அரவிந்தரை அனுப்பி படிக்க வைக்கிறார்கள். படிப்பு முடிந்து விடுகிறது. தந்தையும் தாயும் இந்தியாவில் காத்திருக்கிறார்கள். கல்கத்தாவில். கல்கத்தா அற்புதமான மண். அன்னை சாரதையினுடைய பட்டு பாதங்கள் பட்டு பட்டு பண்பட்ட மண். அப்படிப்பட்ட அற்புதமான ஊர் அது. அரவிந்தருடைய தாய் பித்து பிடித்தவராக இருந்தார். பல காலம் பைத்தியமாக இருந்து காலமானார். அரவிந்தருடைய தந்தை சீரான மனநிலையில் இருந்தார். பெரிய செல்வம். அரவிந்தர் ருமேனியா என்ற கப்பலில் வருகிறேன் என்று சொல்லி தந்தைக்கு ஒரு தந்தி கொடுத்தார். அந்த தந்தி தந்தைக்கு வந்தது. அந்த தந்தி கல்கண்டு மாதிரி பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டார். பல வருஷங்கள் கழித்து தன்னுடைய புதல்வனை பார்க்க போகிறோம் என்கிற பரவசம். அரவிந்தர் கப்பலில் இருக்க வேண்டும், கப்பலில் வந்து கொண்டிருக்க வேண்டும், நாளை காலை வரவிருக்கிறார் என்று காத்திருந்த பொழுது இன்னொரு தந்தி அந்த கப்பல் தளபதியிடமிருந்து வந்தது. அந்த தந்தியில் ருமேனியா கப்பலில் பயணம் செய்த அனைவரும் கடலில் மூழ்கி கப்பலோடு இறந்து விட்டார்கள், கப்பலும் மூழ்கிவிட்டது, ஒரு உயிர் கூட பிழைக்கவில்லை என்று அந்த தந்தியில் கண்டிருந்தது. அந்த தந்தியை பார்த்த அரவிந்தருடைய தந்தை கிருஷ்ணதனகோஷ் அதிர்ச்சியில், இதய அதிர்ச்சியில் ஒரே நொடியில் காலமாகிவிட்டார். ஆனால் இறைவன் எந்த காரணமுமே இல்லாமல் அரவிந்தரை அந்த கப்பலில் போக வேண்டாம், காத்ரேஜ் என்ற இன்னொரு கப்பலில் போ என்று அறிவுறுத்தி, அது என்ன காரணம் என்று அரவிந்தருக்கும் தெரியவில்லை. கடைசி நேரத்தில் கப்பலை மாறி இவர் ஏறி இருக்கிறார். அந்த கப்பலில் அரவிந்தர் வந்து பம்பாயில் இறங்கிய போது அரவிந்தருடைய தந்தை காலமானார் என்ற செய்தி கல்கத்தாவிலிருந்து அவருக்காக காத்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலேயே அரவிந்தருக்கு ஒரு தெளிவு வந்துவிட்டது. தன்னுடைய உயிரை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய நலத்தை, தன்னுடைய மங்களங்களை இறைவன் கவனித்துக் கொள்வான் என்று அவருக்கு ஒரு தெளிவு வந்தது. வந்தார். தந்தை காலமாகிவிட்டார். தாய் பைத்தியமாக பித்து பிடித்தவராக இருக்கிறார். அரவிந்தர் ஷேக்ஸ்பியருக்கு இணையாக ஆங்கில இலக்கியத்தில் சொல்லக்கூடிய சாவித்திரி என்கிற காப்பியத்தை எழுதிய ஒரு உயர்தர அறிவு ஜீவி. அவர் பரபரவென்று அவரது மனம் பறந்தது. அவர் ஏதாவது செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி சுதந்திர போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணம். அவர் அரசியலில் குதித்தார். பாரதி, அரவிந்தர், மகாத்மா காந்தி, பாலகங்காதர திலகர், நேதாஜி எல்லோரும் சமகாலத்தில் அரசியலில் ஈடுபட்ட அந்த நேரம் அரவிந்தர் மேடைகளில் பேசத் தொடங்கினார். விதேசி பொருட்களை வாங்காதீர்கள், விதேசி துணிகளை உடுத்தாதீர்கள் என்று மேடைகளில் முழங்கிக் கொண்டிருந்தார். அரவிந்தருடைய அந்த வசீகரமான தோற்றம், உள்ளிருந்து பேசுகிற பேச்சு, உதட்டிலிருந்து பேசுகிற பேச்சு அல்ல. இந்த பேச்சு மக்களிடையே எடுபட்டு அவர் பேசினால் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். 10,000 20,000 என்று மக்கள் கூடினார்கள். அப்போது கல்கத்தாவில் புரோகிதர்கள் விதேசி துணிகளை மணமகனோ மணமகளோ அணிந்திருந்தால் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க மாட்டோம் என்று வேலைநிறுத்தம் செய்தார்கள். பல கல்யாணங்கள் அதனால் தடைபட்டு நின்றன. அப்படிப்பட்ட காலம். கவி ரவீந்திரநாத் தாகூர், நோபல் பரிசு பெற்ற தாகூர் முஸ்லீம் மசூதிகளுக்கு சென்று முஸ்லீம் பெண்களுக்கு ராக்கி கட்டி இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதர சகோதரிகளே என்று உணர்த்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அத்தகைய கலவரங்களும் இருந்த நேரம். ஆனால் காந்தி பார்த்தார். அவருக்கு மிகுந்த பரவசம், மிகுந்த ஆனந்தம். ஏனென்றால் ஒரு போர் வேகமாக நடக்கிற போது அந்த போரில் மக்களை எழுச்சி கொள்ள வைக்க அற்புதமான பேச்சாளர்கள் தேவை. அன்றைக்கு அகில இந்தியாவிலும் இருந்த பேச்சாளர்களில் மிக பிரதானமான, மிக முக்கியமான, ஏராளமான பேரை ஈர்க்கக்கூடிய பேச்சுடையவராக அரவிந்தர் இருந்தார். மகாத்மா காந்திக்கு ஒரு வலதுகை மாதிரி அரவிந்தருடைய பேச்சு ஆங்கில ஏகாதிபத்தியம் பார்த்து கொண்டிருந்தது. மற்ற எல்லோரையும் விட, திலகரை விட மகாத்மா காந்திக்கு ஒரு கூட்டம் கூடும். ஆனால் அரவிந்தருடைய பேச்சின் வசீகரத்தில் மயங்கி மக்களுடைய ஆழ் மனத்தில் சுதந்திர உணர்ச்சி கொழுந்துவிட்டு எரிகிறது என்பதை பார்த்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசு எப்படியாவது அவரை கைது செய்ய வேண்டும் என்று